ஃப்ரண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக முதல்வர் விஜய் தலைமையேற்றத்துக்கு அப்புறமா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் அதிகமாயிட்டாங்க. இந்த பக்கம் தமிழக அரசுக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் அதிகமாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 லட்சம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ 20 லட்சத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த அலை டிவிகே அலை அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னால் மட்டும் இல்லை, எலெக்ஷனுக்கு பின்னாலேயும் வேலை செய்யுது. இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே விஜய் அவர்களால் தான் வந்ததுன்ற மாதிரி ஒரு நியூஸும் இருக்குது. அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது வேற எந்த தலைவர்களுக்குமே கிடையாது இப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வெறும் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் தளத்தில் சப்ஸ்கிரைபரை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டா உங்கள் ஆட்சி நல்லா இருக்குமா, வளர்ச்சிகள் நல்லா இருக்குமா, தமிழ்நாட்டில் விஜயனுடைய தலைமையிலான ஆட்சி வளர்ச்சி அடைந்த ஆட்சியாக மாறிடுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நீங்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பயங்கரமாக என்ன பண்ணாங்கன்னா திமுக மீதும் அதிமுக பயங்கர வெறுப்புணர்ச்சிகளை என்ன பண்ணாங்க, பரப்புனாங்க. திமுக ஆட்சியில் இந்த குறை நடக்குது, அந்த குறை நடக்குது. ஆமாம், மக்கள் வரிப்பணத்தை எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கொடுக்குற மாதிரி அப்பா இப்படி கொடுக்குறேன், அந்த காசு கொடுக்குறேன் இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ விஜய் அவர்களும் என்ன பண்ணுறாரு, மக்கள் வரிப்பணத்தில் தான் தாய் மாமன் சீரெல்லாம் கொடுக்குறாரு. அப்போது விஜய் எல்லாருக்கும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்க தோணும். ஸோ எந்த ஆட்சிகள் வந்தாலும் இலவச திட்டங்கள் நீங்கள் தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்கள, அது எல்லாமே கொடுக்கறது உங்கள் கை காசை போட்டு கொடுக்க போகிறது இல்லை, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்போ திமுக செஞ்சால் இது பார்த்தீங்கன்னா மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, அது எப்படி மக்களுக்கான உரிமைகள் ஆயிடும் அப்படின்னு கேள்வி கேட்கிற விஜய் அவர்களுக்கு இப்ப விஜய் கொடுத்தாலும் மக்களுடைய வரிப்பணத்துல தான் எடுத்து கொடுக்குறாரு. இப்ப கூட தமிழ் புதவலுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. மகளிர் உரிமை திட்டம் கூட திமுகவுடைய கெடுபிடியால 1000 ரூபாய் போட்டுட்டாங்க. இது மக்கள் வரிப்பணம் தான், அவருடைய சொந்த காசு எடுத்து கொடுக்கல. ஆமா, அப்போ மக்களுக்கான உரிமையை தான் இப்ப திமுக ஆட்சி ஆளும் போது நீங்க அதை சொல்லிருக்கணும், நீங்க ஆட்சி போது தான் சொல்லிடணும். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் தான் கிரியேட் பண்றாங்க. இன்ஸ்டால பாத்தீங்களா சிஎம் எங்க விஜய் அண்ணா வந்துட்ட பிறகு பாத்தீங்களா இது வரைக்கும் அந்த பேஜ்ல யாருமே பார்க்கதே இல்லை, சப்ஸ்கிரைபர் ஏறதில்ல, ஃபாலோவர்ஸ் ஏறல. எங்க விஜய் அண்ணா வந்தோடனே தான் கவர்மெண்ட் பேஜ் கூட இங்க அதிகரிக்குது, ஃபாலோவர்ஸ் வருதுன்னா அப்போனா இதுக்கு முன்னாடி அந்த ஃபாலோவர்ஸ் கூட கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்ஓ, அதுக்கு முன்னாடி இந்த சிஎம்ஓ கூட இந்த கவர்மெண்ட் பேஜை கூட எடுத்துட்டு வர முடியல. ஆனா எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்ட பிறகு அந்த கவர்மெண்ட் பேஜ் கூட என்ன ஆயிடுச்சு, இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, இத்தனை பேர் உட்காந்து லைவ் பாக்குறாங்க, ஆமா அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. ஸோ விஜய் வந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சுல. நீங்க விஜய் இல்ல அதுக்கு முன்னாடியே சிஎம் இருக்கும்போது இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ஏறி தான் இருக்கும். விஜய் வந்ததுனாலதான் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு செட்டப், ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஏறிட்டா இங்க நீங்க நல்லாட்சி கொடுத்துருவீங்கன்னு தெரியுமா, இல்ல நீங்க வளர்ச்சி பாதையில கொண்டு போவீங்க தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு, ரீல்ஸ்ல ஆட்சி நடத்தாதீங்க, இன்ஸ்டாகிராம் ரியல் ஆட்சி நடத்துங்க. ஸோ ரீல்ஸ்ல நீங்க ஒரு ரீல்ஸை போட்டு எப்படி வேணாலும் பண்ணிடலாம், பேசிட்டு போயிடலாம், எதை வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா ரியல்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஏறுறதுனால, இப்போ ஃபாலோவர்ஸ் ஏறுறதுனால, சப்ஸ்கிரைப் ஏறுறதுனால எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ திமுக ஆட்சியில் நடக்கும் போது பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்ல இருந்தது. இப்போ விஜய் இதை டபுள் டிஜிட்ல இருந்து ட்ரிபிள் டிஜிட் ஆக போறாரான்ற ஒரு டவுட் இருக்குது. சிங்கிள் டிஜிட்ல இறக்க போறாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. கல்வி வாய்ப்புல கல்வி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ் மாநிலம் முதல் மாநிலமா இருக்கு. இதை அதே ஸ்டாண்டர்ட்ல வைக்கணும், இல்ல அது மேல கொண்டு போகணும், கீழே இறக்கிடக்கூடாது. ஆமா, கீழே இறக்கிடக்கூடாது அப்படின்றத எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஸோ இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க, சிஎம் பேஜ், அபிஷியல் பேஜ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் அபிஷியல் பேஜ், அது எக்ஸ் தளமா இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் ஆயிட்டாங்க, ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்களை தான் என்ன பண்றாங்க, தம்பட்டு அடிச்சுறாங்களே. இது யாரை பெருசா எத்துக்கல அப்படின்றதா பெரிய விஷயம். விவாதங்களாக இருந்தா கூட சட்டமன்றத்துல அவங்க நேருக்கு நேர் வைக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பனையூர் ஆபீஸ்ல இருந்து அவங்க வைக்க கூடாது. ஆக்சுவலா அப்படி வைக்கிறதே நீங்க சட்டப்பேரவையில குறிப்புல இருக்கவே இருக்காது. நீங்க சட்டமன்றத்துல எது பேசுறீங்களோ அதான் சட்டப்பேரவை குறிப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்களும் சரி, ஆளும் தரப்புல இருக்கிறவங்களும் சரி பேசுறதுல குறிப்பு எழுதுவாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க பதிலடி கொடுக்குறீங்கன்னா அது சட்டப்பேரவை குறிப்பிலே இருக்காது. ஸோ அப்போ இப்போ எப்படி இது மாதிரி சட்டப்பேரவை குறிப்பில் இருக்கும், நீங்கள் பல வருஷங்கள் கழிச்சு 2026
விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுப்ப அந்த டேட்டை எடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விதான் இருக்கும். இதுக்கு பதில் சிஎம் என்ன கொடுத்தாருன்னு இருக்காது, எம்டியா இருக்கும், எம்டியா blank-ஆ இருக்கும், இருக்காது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி இந்த யாருன்னா சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய இன்னைக்கு பார்வை. முதலமைச்சர் விஜய் மத்தவங்கள முட்டாள் தலைவர்னு சொல்ற மாதிரி வருங்காலங்கள்ல அவங்க பார்த்து இந்த வரலாறை பார்த்தாங்கன்னா இவரும் முட்டாள் தலைவரா தான் இருந்திருக்காருன்ற மாதிரி கூட தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வரும் நாட்கள்ல அவருடைய ஆட்சியை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்களுடைய சார்பா ஒருத்தர் டிவிகேல இணைஞ்சிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கந்தசாமி அப்படின்றவங்க. அவங்க யாருன்னா கோயம்புத்தூர்ல ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கிறவங்க. நான் இரவும் பகலும் உழைச்சிருக்கிறேன். எனக்கு டிவிகே, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி தொலைநோக்கு பார்வையோட இருக்கு, நான் அதனால ஆதரிக்கிறேன், நான் டிவிகேக்கு போகணும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்களுடைய பார்வையிலே அவர் இணைஞ்சிருக்கிறாரு. இப்ப ஆக்சுவலா டிவிக்குள்ள இணைஞ்ச அந்த அதிமுக நிர்வாகி விஜய் கிட்ட என்ன தொலைநோக்கு பார்வை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்துல இருந்து நிறைய திட்டங்கள் இருக்குதுல்ல, இது எல்லாமே திமுக ஆட்சி செய்த திட்டங்கள் தான். இவர் தமிழ் புதல் திட்டம் இருக்கும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், இது எல்லாமே திமுக அவங்க விட்டுட்டு போனதை தொடர்கிறாரு. இப்போ சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார்ல, இது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பு பிரிவுல பிங்க் நிறத்துல என்ன பண்ணாங்க, வண்டிகளை திமுக அரசு தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர்ல எடுத்து சிங்கப்பெண் திட்டம் படை பேரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ஸ்டிக்கர் மட்டும் தான் மாத்தி இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே டிட்டோ திமுக என்ன விட்டுட்டு போடுச்சோ அதை தான் இவங்க கண்டினியூ பண்ணது. இதுல என்ன தொலைநோக்கு பார்வைன்னு நம்மளுக்கு தெரியல. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா கொங்கு பெல்ட், நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்காதீங்க, ஓவரால் கொங்கு பெல்ட் இருக்குல்ல, அதிமுகவின் கோட்டையா இருந்தது. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கொங்கு பெல்ட், தென் மாவட்டம், இந்த ரெண்டு தான் அதிமுகவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொங்கு பெல்ட்ல ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் திமுக எந்த கட்சியாலும் உள்ள போக முடியாம இருந்தது. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கொங்கு பெல்ட் கொஞ்சம் கொஞ்சமா திமுகவின் கோட்டையா மாறிட்டு வந்தது. இப்போ நீங்க கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா அதிமுக ரொம்ப வீக் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் விலகி டிவிகே பக்கம் போனது, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி, முத்துசாமி போன்றவங்க திமுக பக்கம் வந்தது. ஸோ அதிமுகவினுடைய பலம் கம்மியாயிருச்சு. இப்போ போதாதுக்கு எஸ்பி வேலுமணி அதிரடியா நீக்கி இருக்கிறார். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த தொண்டர்கள், அங்க இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஆளும் தரப்புல இருந்துடலாமே. இப்ப எதிர்கட்சி திமுக பக்கம் போறது கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆளும் தரப்புல நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விஜய் அவர்கள் பெருசா இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ணி யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் இந்த அளவுக்கு வருவாரு. கண்டிப்பா அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். உண்மைதான். ஏன்னா 2 தொகுதியில நின்று இருக்காரு. அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் நம்ம இந்த அளவுக்கு ஜெயிப்போமா, இந்த அளவுக்கு நம்ம சிஎம் உட்காந்துருப்போமா அப்படின்னு அவரே நினைச்சு பார்த்திருக்காரு. கரெக்ட் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ அதிமுகவில இருந்து விலகப்பட்டவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, திரும்பவும் நம்ம போயிட்டு போராடணுமா, அதிமுக 2ஆ உடையுது, திரும்பவும் நம்ம மல்லு கட்டி நிக்கணுமா, எதுக்குப்பா நம்ம மல்லு கட்டி நிக்கிறது, அழகா டிவிகேல பக்கம் போயிடலாம், செங்கோட்டையன் இந்த பக்கம் இருக்கிறாரு, நம்ம கட்சியில இருந்தா போனாரு, நம்மளுக்கு போன அடைக்கலம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அதிமுக நிர்வாகிகள், அதிருப்தியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் செங்கோட்டையனை பார்த்து தாவேக்காவில தங்களை இணைச்சாங்க. ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரென்த் இங்க கொங்கு பெல்ட்ல கம்மியாகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு இருக்காங்கல்ல, இவங்களுடைய தரப்புல ஒரு விக்கெட் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா கே.சி. வீரமணி. கிட்டத்தட்ட 2006 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், அவர் தான் வின் பண்ணாரு. இப்ப கூட டிவிகே விட ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் தான் வின் பண்ணியிருந்தாரு ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம்ல. இப்ப அவருடைய பதவி இபிஎஸ் பறிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை தீர்மானத்துல டிவிகேவுக்கு ஆதரவா இவங்க குரல் கொடுத்ததுனால. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளும் கட்சிக்கு தான் நாங்க குரல் கொடுக்குறோம், எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகல, இங்கதான் நான் இருப்பேன், எனக்கு நீங்க கட்சி பதவியை பறிச்சாலும் பரவாயில்ல, அதை நீங்க மருத்துவர் அணி பசுபதி கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோட தான் இருப்பேன், என்னை அழுத்தம் கொடுத்தாங்க, என்னை கட்டாயப்படுத்தி ஆதரவு கொடுக்க வச்சாங்க, அதனாலதான் நான் கொடுத்தேன், எனக்கு நீங்க பதவியே கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் மாவட்ட செயலாளர் பதவியும் பார்த்துட்டேன், அமைச்சர் வரைக்கும் நான் பார்த்துட்டேன், பதவி பணம் புகழ் எல்லாமே நான் பார்த்துட்டேன், எனக்கு உங்களோட இருக்கிறேன், நீங்க பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து விலகி இபிஎஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லி இபிஎஸ் தரப்பு அடைக்கலம் போயிட்டாரு அவரு. ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு வகையில இபிஎஸ் பார்த்து பயப்படுறாங்களோ அப்படி நம்ம எடுத்துக்கணும். அதான் இபிஎஸ் இங்க அதிமுகல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தான தலைவர் இல்லை அப்படின்னு வச்சுக்கினாலும், அவர் கிட்ட இருக்கிற பதவி, அந்த பவர், அதுதான் அவர் ஆமா அதிமுகவில் பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா பவரும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தலைவர் கிடையாது,
பொதுச் செயலாளர் தான், அத்தாரிட்டியான பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த பதவி தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்து இப்படி பயப்பட வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னன்னா சி.வி. சண்முகம் அவங்க தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க விஜய் கட்சிக்கு. இந்த பக்கம் சட்டமன்றத்திலேயே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக ஆளும் தரப்பினருக்கு எதிர்த்து தான் வாக்களிக்கும்னு சொல்லிட்டாரு. 22 பேர் எதிர்த்து தான் வாக்களித்தாங்க. இது 25 பேர் மேல கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கி இருக்கலாம், ஒரே கையெழுத்துல நீக்கி இருக்கலாம். ஏன் இந்த பதவி பறிப்பு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் காட்டுறது, ஒரு மிரட்டல் இருக்கு. என் வழிக்கு நீங்க வரலன்னா அடுத்து கட்சி பதவியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இது சும்மா என்ன பண்றேன், உங்களை பயம் காட்டுறதுக்கு, உங்களை எச்சரிக்கை விடுறதுக்கு பதவி மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், பறிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல உஷாரானவர் தான் கே.சி. வீரமணி. அவருக்கு நல்லாவே தெரியும் யாரு கிட்ட அத்தாரிட்டி பவர் இருக்குது. எஸ்பி வலுமினி சி.வி. சண்முகம் போராடலாம், சட்ட ரீதியா நீங்க போராடலாம். 5 வருஷம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, போராடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆட்சி கவுந்துருச்சுப்பா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பின்னாடி எப்பவுமே பேக் போனா எப்பவுமே ஸ்டாண்டர்டா நிக்கிறது கட்சி மட்டும்தான். இந்த எம்எல்ஏ பதவி 5 வருஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு, நீ தோத்துட்ட என்ன பண்ணுவீங்க, அதிமுகன்ற ஒரு பிராண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், செயல்படலாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கே.சி. வீரமணி என்ன பண்றாருன்னா திரும்பவும் பேக் அடிச்சு என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து ஆளும் தரப்பு நம்ம வேஸ்டா தான் இப்ப இருக்கணும், எம்எல்ஏவா எதிர்கட்சியா கூட இல்ல, எதிர்கட்சியா இருந்தா கூட நம்ம இதுவா இருக்கலாம், நம்ம 3ஆதான் இருக்கிறோம். சோ எதுக்கு நம்ம தேவையில்லாம வேஸ்டா போறதுன்னு ஆளும் தரப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், மக்களுக்கு நான் பிரயோஜனமாகும், இதுல நம்மளுக்கு கொஞ்சம் ஆதாயம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அதனால நான் போய் என்ன பண்ண ஆதரவு தெரிவிச்சேன். எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அதனால பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன நீக்கிட்டீங்க, நான் ஒன்னும் வருத்தப்பட போறது இல்லை, புதுசா மாவட்ட செயலாளர் நியமிச்சீங்களே, அவரு கூட சேர்ந்து நான் இணைஞ்சு என்ன பண்றேன், பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்றாரு. இது ஒரு புறம் இருக்க பெஞ்சமின் அவர்கள், அவர் வந்து என்ன பண்றாரு, நேத்து ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துல போயிட்டு கண்ணீர் மல்க பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. நான் என் பொண்டாட்டி புள்ளிங்களோட வந்து என்ன பண்ண அவுட்டோர் போனோம்ப்பா, வெளியே போயிட்டு வந்தேன், நான் அவங்க கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு என் பதவி நிற்கிறாரு, இது என்ன நியாயம்னு சொன்னாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சமரசெல்லாம் பேசுறாருன்னு வச்சுங்களேன். ஸோ கட்சியை நீங்க பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பவர் அத்தாரிட்டின்றது இருக்கு. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கூட இருந்துட்டு நம்ம இதை இழந்துடக்கூடாது, கட்சி இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்பவும் பேக் அடிச்சிடும். இது சி.வி. சண்முக தரப்புக்கு கொஞ்சம் பேக்வர்டு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கே.சி. வீரமணி மட்டும் போக மாட்டாரு, இப்போ நீங்க மற்றவங்களும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணி பெற்ற இல்ல. நீங்க எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி போன்றவர்களாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஆனா சட்ட ரீதியா நீங்க போராடும் போது எப்படி நீங்க போராடுவீங்க, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, சசிகலா அவர்களை பொதுக்குழு கூட்டி தான் நீங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தீங்க, ஓபிஎஸ் பொதுக்குழு கூட்டி தான் ஒருங்கிணைப்பாளர், இறை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தீங்க. இப்பேற்பட்ட நீங்க பொதுக்குழுவை கூட்டி இவங்க சட்ட ரீதியா போராட்டம் பண்ணவங்களே சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கே நீங்க அந்த அளவுக்கு எடுப்பீங்க. ஸோ இங்க சட்ட ரீதியா நீங்க எடுத்தீங்கன்னா பொதுக்குழு என்ன கூட்டுச்சு, நீங்க தான் பொதுக்குழு கூட்டுனீங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தான் பொதுக்குழு கூட்டினாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாமே நீங்க தான் விதிகளாக மாத்தினீங்க. இன்னைக்கு அதே விதிகளை வச்சு உங்களை நீக்கினா இது செல்லாதுன்னு சொல்றதுல எந்த வித நியாயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ண பார்க்குறாரு. என்னதான் சீனியர்களை நான் கட்சி பதவி எடுத்து நீக்கினாலும் எனக்குன்னு அந்த சைட்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கே.சி. வீரமணியோட நின்றாது, அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் வந்து இப்ப எஸ்பி வேலுமணி அவங்க கூட அந்த இது சமரசத்துக்காக வாங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவர் பயந்துட்டார் தான் நான் சொல்லணும். எஸ்பி வேலுமணி பயந்துட்டார். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துல பேட்டி கொடுக்கும்போது அவருடைய பேட்டியோட தோரணை எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா போங்க போங்கன்னு விரட்டாதீங்க, வாங்க வாங்கன்னு அரவணைங்க, அப்பதான் தெரியும், கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறங்கி வருதுன்னா எதுக்காக இறங்கி வரணும், உங்களுடைய ஆதாயத்துக்காக நான் இறங்கி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, இங்க வந்து விஷயமா வைக்கிறாரு. இதுல ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்க 47 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கிறாங்களே, இப்போ டாவேக்கா கூட ஆரம்பத்துல இருந்தே இவங்க ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்து வந்தா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரு, ஒத்துக்காம இருந்திருப்பாரா? கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஆனா இங்க இவங்க 2 பேர் மட்டும் தன்னிச்சையா செயல்பட்டதை எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. சோ அதனால இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படிதான் நம்ம கருதணும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சி.வி. சண்முகம் சொல்ற விஷயம் மாதிரி திமுக ஆதரவோடு இங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன என்கிட்ட சொன்னார் அப்படின்னா அந்த கோபம் கூட அவருக்கு இருக்கலாம்.
எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் கூட இருக்கலாம், என்னப்பா கை கிட்ட வந்தது முதலமைச்சர் பதவியே, நம்ம இப்படி விட்டுட்டோமே, ஸோ இவங்க 2 பேரால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த கோபத்தை கூட எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எப்படி எடுத்துக்கினாலும் இங்க பொதுச் செயலாளர் தான் அத்தாரிட்டி பவர்ன்றதுனால எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, இப்ப இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு, சமரசமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இது நாளை பின்ன சமரசமா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவங்க நிர்ணயிக்கிறது இல்லை, பாஜக நிர்ணயிக்கணும். அவங்க நிர்ணயிச்சுதான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து மொத்தமா போறது கூட வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியே அங்க தாவேக்கா பக்கம் போயிட்டு அமைச்சரவையில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ மொத்தமா அங்க போயிட்டாங்கன்னா டிவிகேவுக்கு ஆதரவா தான் போவாங்க. 47 பேரும் டிவிகேவுக்கு ஆதரவா தான் ஆதரவா போய் கூட்டணி வச்சு அமைப்பாங்க. சொல்ல முடியாது, டெப்டி சிஎம்மா எடப்பாடி பழனிசாமி கூட போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். இப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதோ, சிவி சண்முகம் நினைக்கிறதோ, இல்லை முதல்வர் விஜய் நினைக்கிறதோலாம் கிடையாது. பாஜக இவங்களை வச்சு எப்படி கேம் விளையாட போறாங்க, எப்படி காடை கழிச்சு ஆட போறாங்க அப்படின்றத பார்க்கறது. ஸோ இதனுடைய நீட்சியை தான் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல அப்படின்றதுக்காக தான் இதை பிரிச்சுட்டு போயிருக்காங்க. சமரசம் பேசுவாங்க, திரும்பவும் பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு இது பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுல எஸ்பி வேலுமணியும் கேசி வீரமணியும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இந்த ஆட்டம் மாறும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ டெல்லியில அமித்ஷா அவங்களுடைய கையில இருக்கு, இவங்க சேர்றது, கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, இந்த சம்பவங்கள் எல்லாம். அடுத்ததாக திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இந்த நார்மல் எலெக்ஷன் நடந்ததை விட 234 தொகுதியில் நடந்ததை விட அந்த ஒரு தொகுதியில யாரு வேட்பாளர் அப்படின்ற மாதிரி இப்ப டிவிகேலேருந்து ஒரு ஆள் அப்படின்னா விசிகா தலைவர் எங்களை எங்க சைடு ஆளை நிப்பாட்டுங்க, என்னையே கூட நிப்பாட்டுங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம், டிஎம்கேலேருந்து தலைமையே மு.க. ஸ்டாலின் அவர்களே நானே போய் நிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி தொண்டர்கள் சொல்றாங்க, நீங்க போய் நில்லுங்க தலைவரே, நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். ஏடிஎம்கே சார்பா பெரிய அந்த அளவுக்கு இல்ல, ஸ்ட்ராங்கான பர்சன் இல்ல. ஸோ அங்கேயும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற மாதிரி திருச்சிலையும் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே நிப்பாங்க, ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிக்க மாட்டார். என்னுடைய கருத்து என்னன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில நிக்க மாட்டாரு. வேணும்னா கடந்த தடவை இனிக்கோ இருதராஜ் அவரே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லாட்டி வேற யாருன்னா நிப்பாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா, அவங்க அன்பில் மகேஷ் அவங்க யாருன்னா நிப்பாடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே நிற்க மாட்டாரு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா திருமாவளவனும் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா டிவிகே சார்பா சகாராஜ், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாராஜ் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இங்க திமுக விசஸ் டிவிகே தான் போவோம். ஏன்னா அதிமுக அப்படின்றது களத்தில் நிற்காது. ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டா ஆளும் தரப்பினர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு சரித்திரம் இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அங்க போயிட்டு நிற்க மாட்டாரு. ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறது என்ன வாய்ப்புகள் இருக்கு மறைமுகமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் கூடிய விரைவில் நடக்கும். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் நிற்பாரு அப்படின்னா அது மு.க. ஸ்டாலின் அவருக்கு நிற்க மாட்டாங்க. திமுக தரப்புல இருந்து அன்பில் மகேஷ் இல்லாட்டி இனிக்கு இருதராஜ் அவரே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி வேட்பாளர்களை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இடைத்தேர்தலில் திமுக கண்டிப்பா கலந்துக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா விசிகா சைட்ல இருந்து வன்னி அரசு, ஜோதிமணி இவங்க எல்லாம் கூட எங்களுக்கும் அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கு, நாங்க நிக்கிறோம், நீங்க ஆதரவு கொடுத்தீங்கல்ல ஆளுங்கட்சி, அவங்கள்ட்ட எங்களுக்காக ஆதரவு கொடுக்க சொல்லுங்க. இப்ப டிவிகே சார்பா இப்ப வன்னியரசு அவர்களோ இல்ல ஜோதிமணி அவர்களோ நாங்க நிக்கிறோம், எங்களுக்கும் அமைச்சரவையில ஆட்சியில பங்கெடுக்கணும்னு ஒரு இது இருக்கும் தானே. சோ அப்படின்ற ஒரு டாக்கு போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வெள்ளாளர் அதிகம் பேர், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்குல திருமாவளவன் நிக்க வச்சா இந்த ஜாதி ஓட்டுகள் அப்படின்னு இருக்குல்ல, அது இங்க நீங்க என்னதான் கட்சி நிமித்தம் போனாலும் அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, கம்யூனிட்டி ஓட்டுன்னு இருக்கு. இந்த கம்யூனிட்டி ஓட்டு விசிகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால விசிகா அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதனால ஒருவேளை விசிகாலே வேற யாருன்னா நிற்கிறது, திருமாவளவன் அவர்கள் போய் நின்று ஒருவேளை இந்த ஆளும் கட்சி தரப்பினர் தான் இங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்க களம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா டிவிகேல யாரு எவங்க கூட தெரியாது, ஓட்டு போட்டாங்க, கண்ணு மூடின்னு ஓட்டு போட்டாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் கொண்டு வந்தது தப்பு, நம்ம தெரியாம ஓட்டு போட்டுட்டோம், நம்ம திமுகவே உட்கார வச்சிருக்கலாம், நம்ம ஒரு ஆர்வத்துல நம்மளா ஓட்டு போட்டு என்னப்பா மாறிட போகுது, அதனால நான் என் ஓட்டை டிவிகேக்கு போடுறேன் அப்படின்னு யோசிச்சவங்களே இன்னைக்கு பேட்டியில கொடுக்குறாங்க பொதுமக்கள்.
ஒவ்வொரு பேட்டியில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இப்போ வந்து மக்கள் வந்து என்ன பண்ண அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே ஆட்சி விசஸ் டிஎம்கே ஆட்சி எப்படி இருந்ததுன்னு எடை போட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அதே நம்பிய வந்து டிவிகே இவ்வளோ ரிஸ்க் எடுக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ டிவிகே சார்பா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவரும் வந்து அவங்க ரேஸ்ல இருக்கிறாரு. ஸோ இது விஜய் அவர்கள் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப த்ரிஷா அந்த இடத்துல தொகுதியில நிக்கல அப்படின்றது டிவிகேவுக்கு ஏமாற்றம் தான். ரெண்டாவது டிவிகே வந்து மக்கள் ஓட்டு வச்சு வரல, இவிஎம் முறைகேட்டினால தான் வந்திருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்தும் இருக்கு. இதுல வந்து என்னன்னா எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக அப்படின்னு ஒரு தரப்புல, இந்த பக்கம் திமுக அப்படின்னு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு தான் ரேஸ் இருந்தது. இடையில சைலண்டா விஜய் அவர்கள் வந்தார்ல, எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, இவிஎம்ல வந்து முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பாஜக கையில தேர்தல் ஆணையம் இருக்கிறதுனால நீங்க அதிமுக பாஜக கொண்டு வந்தா தானே சந்தேகப்படுவீங்க, ஏன் விஜய் கொண்டு வந்துட்டா? ஸோ அப்படி இவங்களை கொண்டு இருக்கும்னா வந்து அது இவங்க மூலமா எல்லாமே காய் இப்படி சொல்றாங்க, நகர்த்தலாம். எல்லாமே இப்படி பேசிக்கிறாங்க. ஆனா இது வந்து நிஜத்துல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற நம்மளுக்கு ஒரு யூகத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் ஃப்ரண்ட் ரூட்ஸ் டிவியோடு. நன்றி.